வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் தொழில்துறை ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. நடப்பாண்டு பட்ஜெட் இந்த மாத இறுதிக்குள் தாக்கல் செய்ய முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு ஆயத்தமாகும் விதமாக ஒவ்வொரு துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் தனித்தனியே ஆய்வு கூட்டங்கள் நடத்தி வருகிறார். அந்த வகையில் சென்னை தலைமை செயலகத்தில் தொழில்துறை அதிகாரிகளை முதல்வர் விஜய் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அமைச்சர் கீர்த்தனா மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த சந்திப்பின் போது பட்ஜெட்டில் தொழில்துறை சார்பில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக முதல்வர் விஜய் நாளை கரூர் செல்கிறார். அங்கு 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு பல்வேறு துறைகளில் பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கவுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு கரூர் மாவட்ட அட்லஸ் கலையரங்கத்தில் பிரம்மாண்ட மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து ஐகோர்ட் மதுரை கிளையில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில நிர்வாகி சீனி அகமது வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை அவசரமாக விசாரிக்க ஐகோர்ட் மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகா பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவேகா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்கிற நியாயமான கேள்வி முன் வருகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கையில் இதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாகுவது வழக்கின் தன்மையை நீர்த்து போகச் செய்யும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகளில் எந்த கட்சியினராக இருந்தாலும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் மேற்கொள்ள தடை உள்ளது. அதையும் மீறி கட்சி சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் உள்ள கூட்ட அரங்கில் தமிழறிஞர் மணவை முஸ்தபா பிறந்தநாளை ஒட்டி நடைபெறும் அறிவியல் தமிழ் புத்தக கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திறந்து வைத்தார். மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன் கூறுகையில் பள்ளிகளில் எந்த கட்சியினராக இருந்தாலும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் மேற்கொள்ள தடை உள்ளது. அதையும் மீறி கட்சி சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் காஞ்சிபுரத்தில் மின்வெட்டு காரணம் காட்டி தனியார் பள்ளி விடுமுறை விடப்பட்டதா என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார். சட்டத்தை தாண்டி நீதிமன்றத்தை தாண்டி மக்கள் மன்றத்தில் நான் அடிக்கடி சொல்வது ஒன்றுதான், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. அதையும் மீறி யாராவது அப்படி செயல்பட்டால் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறம் ஆய்வு செய்வது என்பது வேறு, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நம்முடைய கட்சி சார்ந்த விஷயங்களை செய்வது என்பது வேறு. எனவே இதில் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். மதிப்புக்குரிய சட்டத்துறை அமைச்சர் சி.கே. நிர்மல்குமார் பல முறை பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு 4-5 முறை சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய அந்த விஷயத்தை சட்ட ரீதியாக நாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரியும். நன்றி. பள்ளி மாணவர்களுக்கான ஒரு முன்னெடுப்பு பண்ணலாம்ல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குல்ல. நம்முடைய அரசாங்கம் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்குமான அரசு. அரசு அனைவருக்குமானது என்பதே ஒரு ஜனநாயகபூர்வமானது. இன்னைக்கு தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, ஆனால் தமிழன் இல்லாத நாடுகளை 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை தமிழ் சங்கங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. தமிழர்கள் தமிழ் சங்கங்கள் அந்த பங்களிப்பு மூலமாக தமிழ் பணிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆண்டுதோறும் தமிழ்ச்சங்கம் செய்யக்கூடிய பணிகளை ஏற்கனவே மாணவனாக, வாசகனாக, பேச்சாளனாக, தலைமை விருந்தினராக, தன்னம்பிக்கை வகுப்பெடுப்பவனாக, தமிழ் வகுப்பெடுப்பவராக நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக நான் பங்கெடுத்திருக்கிறேன். அப்போ இதில் ஆய்வு பணி, ஆராய்ச்சி பணி, ஆரம்ப பணி, ஆலோசனை பணி என்று பல கட்டங்கள் இருக்கு. இதில் இந்த ஆரம்ப பணிக்கான பல்வேறு விஷயங்களை நான் பேசிவிட்டேன். உலகத் தமிழர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்தப் போவது உறுதி.
ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம், எல்லோருக்குமான அரசாக இருக்கக்கூடிய, அனைவருக்குமான அரசாங்கம் இருக்கக்கூடிய இதில் 196 நாடுகளையும் எப்படி நம்ம அரவணைக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது வந்து நான் வந்து திட்டமிடணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அமெரிக்காவில் நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் பேர் தாமஸ் அட்டோஷி. சியாட்டலில் பிறந்தவர், ஜப்பானிய மொழி பேசக்கூடியவர், ஆங்கில மொழி பேசக்கூடியவர். திருக்குறளை அப்படி ஒரு தமிழில் அழகாக பேசுகிறார். தமிழ் மீது காதல் கொண்டவர். அங்கே நான் இன்னொரு அமெரிக்கன் லேடி ஒருத்தங்களை சந்தித்தேன். பறை இசை கருவி மீது மிகப்பெரிய காதல் கொண்டு தன் வாழ்நாளை பறை இசைக்காக அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க. தமிழில் பேசுகிறாங்க. தாமஸ் அட்டோஷியும் மேரியையும் தமிழில் பேச வைத்திருப்பது என்பது இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலக தமிழர்களினுடைய, குறிப்பாக நாம் தமிழ் இருக்கையெல்லாம் ஹூஸ்டனில் வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கெல்லாம் நான் நேரில் போய் ஆய்வு செய்துட்டு வந்தேன். நாசா வரைக்கும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக்கி நன்றாக்கி ஒரே குடையில் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யானையை பவனி கொண்டு வரக்கூடிய ஒரு பணி. அந்த யானையை, அந்த போர் யானையை வெற்றிகரமாக அனைவரும் ஒன்றாக கூடி ஊர்கூடி தேர் எடுப்பது என்பது உறுதி. 59 இடங்களில் திமுக வெற்றி பெற்றதற்கு விசிகாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பேசுகையில், திமுக அணி தோல்வியடைந்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் மாறி வேறு கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று சிலர் கூறுகின்றனர். இது முற்றிலும் தவறான தோற்றம். திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை நான் சொல்ல வேண்டிய கடமைகள் இருக்கிறேன் என்றார். மேலும் என்னை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறார்கள், இன்னும் என்னவெல்லாம் சொல்வார்கள் என்று தெரியவில்லை என்றார். 59 இடங்களில் திமுக வெற்றி பெற்றதற்கு விசிகாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பேசுகையில், திமுக அணி தோல்வியடைந்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் அனைவரும் மாறி வேறு கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று சிலர் கூறுகின்றனர். இது முற்றிலும் தவறான தோற்றம். திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை நான் சொல்ல வேண்டிய கடமைகள் இருக்கிறேன் என்றார். மேலும் என்னை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறார்கள், இன்னும் என்னவெல்லாம் சொல்வார்கள் என்று தெரியவில்லை என்றார். இந்த நிலையில் திருமாவளவன் குறித்து தாம் பேசிய நோபல் பரிசு விமர்சனங்களை முழுமையாக திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அவர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான சிறந்த தலைவர் என்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, நான் பேசிய சொற்கள் அவரது மனதை புண்படுத்தி இருக்குமேயானால் அந்த சொற்களை நான் முழுமையாக திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதோ தொல் திருமாவளவன் மீதோ எனக்கு இம்மி அளவும் கசப்புணர்வு கிடையாது என தெரிவித்தார். ஆட்சியிடம் வந்துருச்சவரே இருக்கும், திமுகவோட தான் அவரை வச்சு போட்டார். உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கு நினைச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அதை இப்ப வித்யா பண்ணிக்கிட்டேன், வருத்தம் தெரிவிச்சுட்டேன். அவர் நல்ல தலைவர், அவரை இவ்வளவு காலம் நான் ஊக்குவிச்சு வந்திருக்கேன், இனியும் ஊக்குவிப்பேன்.